படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்றது எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very Merry Christmas and I hope everybody's 2026 is blessed. இன்னைக்கு ரெட்டத்தல ரிலீஸ் ஆகுது and we're very excited, very happy and எல்லா மீடியாவுக்கு தேங்க்யூ, ரொம்ப நன்றி. For the first time ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்கு. ஸோ ஐ ஹோப் தட் ஆடியன்ஸஸ் வில் சப்போர்ட் அண்ட் கிறிஸ்மஸ் இருக்கு, ப்ளீஸ் கோ அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. ஒரு குட் எஃபர்ட் அண்ட் கண்டிப்பாக இட் வில் டெஃபினெட்லி என்டர்டெயின். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றி. தொடர்ந்து என்னோட படங்களுக்கும் எனக்கும் நீங்கள் வந்து அழுத்திட்டு இருக்க அந்த ஒரு உற்சாகம் எனக்கு வந்து தொடர்ந்து என்னை மென்மேலும் ஏதாவது வேற வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டு பாராட்டினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ படம் ரெட்டத்தலை இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்த்தோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இதை பண்ணார் திருக்குமரன் சார். எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி அதை எல்லோரும் ரசிக்கப்படுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு லாங் ஹாலிடே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. இல்ல சார் ரெண்டு தான். ஒரு ஹிடன்ல வச்சு மேல தூக்குனார்ல, மேபி அடுத்த பார்ட்ல தான் வச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. ஸோ ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இருக்கணும். ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்கிரிப்ட் தானே அது. நம்ம வந்து யதார்த்தமான கதை கிடையாது. ஏன்னா ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து ஒரு வெவ்வேறு கதாபாத்திரங்கள், கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப் கதாபாத்திரங்கள். உபேந்திரா ஒரு கேரக்டர்னா இது ஒரு ஹிடன் இதுலயே காளி வந்தது. ஆனால் காளியோட கதாபாத்திரம்னா அந்த ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து ஹை பாயிண்ட்டாக எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு தான் இந்த படத்தை வந்து எனக்கு கதை சொல்லும் போதே அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இட்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதனால அது வந்து தியேட்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கமலஹாசன் படத்துல ஒரு பாட்டு வருமே, அபூர்வ சகோதரர்ல, அதுதான் இன்ஸ்பிரேஷன். அப்படி கிடையாது, இன்னும் உங்க கூட பழகல இல்ல. என்னன்னா அது ஓபன் பண்ண வேணாம்னு பாக்குறேன். அதே மாதிரிதான் வந்து சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களா உங்க இமேஜினேஷன்ல விட்டாரு, அதனால வச்சுக்கணும்.